கோயிலில் மணி அடிக்கி, குளத்தில் தண்ணி, ஆப்பாங்குளத்தில் இவ்வளோ தண்ணி கடல் மாதிரி கிடக்கு. பூசணிக்காய் விளைஞ்சிங்கரு தட்டெளிது. பூசணிக்காய் விளைஞ்சி தட்டெளிது. இப்படி இருந்தால் விவசாயி எப்படி உருப்படுவான்? என்ன பூசணிக்காய் நல்ல தூள் வச்சா நல்ல அழகாக நாளைக்கு நடுவையான். இது குளம்ல, இது குளம்ல. தங்கம் இதெல்லாம் 4 கிலோ இருக்கும் அந்த பூசணிக்காய். கிடக்க பஞ்சாரு அவள் தான் புடி நாளைக்கு தூர போட்டு அவளை தொழில் உள்ள போடுறேன். நாற்று நிறைய அடைக்கு நாட்டுறணும். தண்ணி செழிப்பு நாளைக்கு நடுவையா? எதை அதெல்லாம் காப்பாற்றலாம். இனிமே அதுவளுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஆண்டவன் நான் பட்ட கைதான் தீர்க்கணும். ஒவ்வொரு அடி சதாபதான் கிடைக்கும். அது எந்த ஜீவனுக்கு இது ஆடுதுங்கம்மா. ஒரு நேரத்தில் ஊருக்காரங்க பூரா குளிக்க வருவோங்க. அன்றைக்கி கழுத்தளவுக்கு மேலே தண்ணி, நிலைக்காத அளவுக்கு தண்ணி வரும். இந்த மண்ணு தெருவில் தண்ணி இப்படி தேங்கி நிற்க வெயில் அடிச்சனி காஞ்சி கிடக்குமா? இதுக்கு கதிர் தண்ணி இருக்குது. தண்ணி கொஞ்சம் எடுத்து தெரிகிற மாதிரி ஏமாவும். இது அந்த மாதிரி இந்த கேமரா இந்த மொபைலில் அந்த ஆப்ஷன் இல்லை. அப்படியா? 2 சைடும் இருக்கிற மாதிரி இல்லை. இருக்குமே இல்லை. அப்படி ஒரு மாதிரி நம்ம இப்போ இடையில செட் பண்ணோம்ல ஆவால். அது இந்த இதுக்கு முன்னால் இருந்துல சாம்சங், அந்த ஃபோனில் இருந்துச்சு. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? இல்லைப்பா, ஃபோட்டோ தான் எடுக்க முடியுது. சொல்லிட்டேன் ஆள் வருவோன்னா. சொந்த பூமியில் கால் வச்சிருக்கிறாரு முறையாக. இது சர்க்கார் பூமி. சொந்த பூமி அங்கே இருக்கு. சர்க்கார் பூமி. மழை பெய்யணும். நல்லா இருக்கு. என்ன சொல்லு? எந்த ஊருக்கு? நம்ம ஊரில் தானே இருக்கேன். அங்கே திருநெல்வேலியிருந்தா சென்னையிலேருந்து காலைல வழக்கமாக ஒரு மாதிரி அந்த திருநெல்வேலியிலேருந்து ஒரு பஸ்ஸுக்கு திருநெல்வேலி ராக்கெட் ராஜா பஸ்ஸில் வந்தோம் சொல்லி. ராக்கெட் ராஜா பஸ் தான். ராக்கெட் ராஜா பஸ்ஸு. ஏன்டியா ஹலோ, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? ஏழை இது என்ன ஜாலி? நாங்கள் வந்த வரத்து துண்டக்கான துணிகான்னு தெரியுமா உனக்கு? நேற்று கதை தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு?
உங்கள் அப்பா பேரில் மிஸ்டேக் ஆகி ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே விடாமல் டீனா டிக்கெட் அடித்தது ஆதார் கார்டில் இவனுக்கு ராஜீவ்காந்தின்னு மட்டும் இருக்குது. அதை அவள் டிக்கெட் ராஜீவ்காந்தி நாடாருன்னு சொல்லி அடிச்சிட்டா. செக்கிங் பண்ணுற அந்த கேட்டில் பண்ணி போய் உள்ளே விட முடியன்ட்டான். நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே இப்போ மொபைலெல்லாம் போர்டிங் பாஸ்லாம் போட்டோம். இவன் ஒரு ஐடியா காட்டு அந்த ராஜீவ்காந்தி நாடாருன்னு இருக்குது, ஒரு ஐடியா காட்டு நான் உடனே உள்ளே விடுதேன். 1 மணி நேரம் எங்களை எங்கே நிற்க வச்சுட்டான். கடைசியில் பழையபடி கெஞ்சி கூத்தாடி வேறு டிக்கெட் எடுத்து வர்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் 2 மணி நேரம் லேட்டாக வருவோம் அப்படி பிளான் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒருத்தன் தான் சொன்னான், நீ போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு வா, ஏர் இண்டியா காரி உனக்கு போர்டிங் பாஸ் தந்தால் இவனை உள்ளே விடுதேன் அப்படின்ட்டான். திருப்பி நாங்கள் ஏர் இண்டியா காரண்ட்டு உள்ளே போய் ஏர் இண்டியா காரண்ட்டு போய் நாங்கள் ஆல்ரெடி போர்டிங் பாஸ் போட்டோங்க, இங்கே போய் வாங்கிட்டு வாடின்ட்டான். திருப்பி நாங்கள் போய் கெஞ்சி கூத்தாடி போர்டிங் பாஸ் தந்தால் அவன் முடியாது, உங்கள் தம்பியை திருப்பி வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்ட்டான். திருப்பி கெஞ்சி கூத்தாடி ஒரு நல்ல மனுஷன் அவன் அன்றைக்கி தான் வேலைக்கு புதுசாக வந்தானா. அவன்கிட்ட சொல்லி கூத்தாடி அவன் போர்டிங் பாஸ் எங்களுக்கு தந்துட்டான். தந்து அதுக்கு காட்டி ஐயோ பெருக்கூத்தாகி கடைசியில் ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு 3/4 மணி நேரம் தான் இருக்குது. 6:10 நாங்கள் 6:15 உள்ளே போகவே இல்லை. கேட் நம்பர் 45 ஃப்ளைட்டு இருக்குது. நாங்கள் செக்கிங் ப்ராசஸ்ஸு நாங்கள் ஓடுதோம். நல்ல வேலை இது கூட்டமே இல்லை ஜாஸ்தி, இல்லைன்னா செக்கிங் ப்ராசஸில் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்கும். இது செக்கின் பண்ணி உளுந்தடிச்சு ஓடுதோம். கேட்டுக்கு துண்டக்கான துணியும் கேட்டு காலியாக கிடக்கு. என்னடான்னு பார்த்தா கேட்டுன்னு ஆரம்பிக்கவே இல்லை. கரெக்டாக 5:40 நாங்கள் போயிட்டோம். 5:40 போயிட்டோம்னா கேட்டுட்டு ஆரம்பிக்கலை. திருப்பி நாங்கள் அதுக்கு வர தான் வந்தோம். அதுக்கு வர தான் ஏறி தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு. ஓடி போய் ஏறி தொண்டை காஞ்சி போய் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி 65 ரூபா. 1/2 லிட்டர் தண்ணி 65 ரூபாய்க்கு வாங்கி அதான் துணியை காணும் ஓடி போய் ஏறி எப்பா திருப்பி இங்கே வந்தோம். கரெக்டாக 8:10 எங்களை லேண்ட் பண்ணிட்டான். அங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் கேப்பில் போனாலும் அதுக்கு மேலே வேகத்தில் போக முடியாதுல்ல. பஸ்ஸுக்காக நல்ல வேகமாக தான் போகிறான். என்ன நின்று போகிறான். அதில் ஒரு 10 நிமிஷம், அதான் 10 நிமிஷம் கேப்பில் போனால் 10 நிமிஷம் முன்னால் போகலாம். அவ்வளோதான் வித்தியாசம் வரும். திருப்பி அங்கே போனேன். நம்ம ஒரு பேக்கில் வண்டியை பிடிச்சலான்னு சொல்லிட்டு போனோம். அவன் அன்னைக்கு நேற்று பார்த்து 8:40 கிளம்பிட்டான். எனக்கு இருக்கேன் அங்கேருந்து. நாங்கள் 9:05 உள்ளே போயிட்டோம். அவன் 9 மணி தான் அவன் அதான் அவன் நேற்று 8:40 அங்கேருந்து கிளம்பிட்டானான். திருப்பி ஏன்னா நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்து வேஸ்ட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் தான் டிக்கெட் போடலை. திருப்பி அங்கே வந்தோடனே சொர்ணா வண்டி 8 மணிக்கெல்லாம் அங்கே போட்டிருந்தான் டைமு. நாங்கள் வந்து இறங்குனதே லேட்டாக தானே இறங்கினோம். மணிக்கணக்காக அப்படின்னா சொர்ணாலாம் போட்டால் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கோம். உடனே மணிக்கணக்காக 1 மணி நேரம் நிற்க வேண்டியது இருந்திருக்கோம் சொர்ணாலாம் போட்டிருந்தா. அதனால் ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் எல்லாம் சொத்து எழுதியாச்சு. இன்றைக்கி எல்லாம் எழுதிட்டு வந்தாச்சு சொத்தை. தாத்தாலாம் நல்லா கேதி. இன்றைக்கெல்லாம் கையிலாக உடனே விழுந்துட்டா தாத்தாவுக்கு சப்பீர்னு.
அதான் இன்னைக்கு இதெல்லாம் உடனே விழுந்து ரொம்ப என்னால் ஈஸியாக முடிஞ்சு போச்சு. நான் வர இங்கே நம்ம நாளைக்கு காலையில் நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மதுரையிலேருந்து ஒரு ஃப்ளைட் இருக்குது. அதில் போகணுன்னு அது 7000 சில்லரை போட்டிருக்கான். அதில் போயிடலான்னு பார்க்கேன். இன்னும் டிக்கெட் போடல. டீனா வந்த உடனே அதில் போடுறது ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பாரு நாளைக்கு போகிறதுக்கு. இங்கே ஊரில் நல்ல மழை, நல்ல மழை. இங்கே தண்ணிலாம் நல்ல செழிப்பாக இருக்குது. காட்டுக்கு போகலான்னு வந்திருக்கேன். இங்கே ஒரே தண்ணியாக இருக்குது. எங்கே காட்டுக்கு போகணுன்னு தெரில. என்னது இந்த திருப்பிலாம் ரொம்ப ஊருக்கு வந்தாச்சு இந்த வருஷம். எதுக்கு அடுத்து இப்போ ஊருக்குன்னு கேட்டால் அவ்வளோந்தான். குடும்பத்தை சண்டையே வந்துடும். அவ்வளோந்தான். 7:30 ஒரு பஞ்சம் இருக்காது இவர். சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ கிணத்துல நிற்கோம். கீழே கிணத்துல